ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் நிறைய அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு உண்டான அப்டேஷன் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படுறது ரீஃபண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் எப்போ வருமா வராதா? விட்ராவல் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் எப்போ ரிலீஸ் ஆகும்? நெக்ஸ்ட்டு நியூ பேமெண்ட்னால் நிறைய பேர் இப்போ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு நாங்கள் எப்போ விட்ராவல் கொடுப்போம்? இந்த 3 ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் போய்கிட்டே இருக்குது. ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 7 to 8 டேஸாக ஆச்சு. ரீஃபண்ட் அமௌண்ட் யாருக்குமே ரிலீஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் ரீஃபண்ட் அமௌண்ட்டு 3 மாதம் கழித்து தான் வரும். ஏன் அது 3 மாதம் கழித்து வர்றது அப்படின்ட்டு நிறையா ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட் சைடு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி இஷ்யூ இருந்ததுனால மட்டும்தான் இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வர்றதுக்கு 3 மாதம் ஆகும். 3 மாதம் நீங்கள் வெயிட் பண்ண தான் செய்யணும். விட்ராவல் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் மார்ச் மந்த்துக்குள்ளே கிளியர் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அமௌண்ட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் படி தான் நம்மளுக்கு அமௌண்ட்டும் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நியூ பேமெண்ட்னால் நிறைய பேர் இப்போ டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய அமௌண்ட்டு ஆட் ஆகிருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் எப்போ நாங்கள் எடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு, விட்ராவல் அமௌண்ட்டு இது எல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நியூ பேமெண்ட் அமௌண்ட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஆனால் ரீஃபண்ட் அமௌண்ட்டு கிளியர் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுனால விட்ராவல் அமௌண்ட்டு மார்ச் மந்த்துக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணிடணும். அப்போ தான் நியூ பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விட்ராவல் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். அடுத்து தான் நியூ பேமெண்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அந்த நியூ பேமெண்ட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு தான் லிமிட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் எஸ்பிஓ சைடு ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ பேமெண்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டாக எடுக்கிற மாதிரி சான்ஸ் இல்லை. பாதி அமௌண்ட்டு தான் நம்ம எடுக்கணும். அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம விட்ராவல் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுபடி தான் ப்ராசஸ் நடக்கும். ரீஃபண்ட் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதனால் இவ்வளவு ப்ராப்ளம் ஆகிருக்கு, எதனால் ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 18% தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். அதனால் அமௌண்ட் ரிலீஸ் ஆச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 18% ஆக மொத்தம் 36% நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 36% சேல்ஸே நடக்காமல் எப்படி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்ட்டு எஸ்பிஓ டைப் பண்ணுற கம்பெனி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளமாக இருக்கப்பே தான் ரீஃபண்ட் அமௌண்ட் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் ரீஃபண்ட் மெம்பர்ஸ் பெறணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 36% டிடக்ஷன் போக எனக்கு என்னுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் வந்தால் போதும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு டிடக்ஷனே போகக்கூடாது, என்னுடைய அமௌண்ட் எனக்கு வரணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் 6500 மதிப்புள்ள பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒருத்தான நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு 2 ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டுக்குண்டான ப்ராசஸ் நடக்கும். அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் எத்தனை பேர் ரீஃபண்ட் ஆப்ஷன் எனக்கு 36% டிடக்ஷன் போக எனக்கு அமௌண்ட் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணுமா இல்லைனா அதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க.
ரீஃபண்ட் அமௌண்ட் குடுக்குறதுக்கு எதனால இந்த 3 மாதம் இழுக்குறாங்க அப்படின்ட்டு நெறைய பேருக்கு தோணும். ஏன்னா நாங்க ரீஃபண்ட் குடுத்துட்டோம். எங்களுக்கு அமௌண்ட்ட குடுத்துட்டா நாங்க குட் பை சொல்லிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு நெறைய பேர் வந்து நெனச்சு தான் ரீஃபண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபண்ட் வந்து 3 மாதம் டிலே ஆகுது. அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ரீஃபண்ட் மெம்பர்ஸுக்கு அமௌண்ட் வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, எஸ்பிஓல இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கு எப்போ தான் அமௌண்ட் வந்து குடுக்க? ஏன்னா சேல்ஸ் நடக்கணும். சேல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். எஸ்பிஓ டை அப் பண்ண கம்பெனிய வந்து நம்ம ப்ரமோஷன் பண்ணணும். அப்பந்தான் அந்த கம்பெனிய பத்தி எல்லாருக்குமே வந்து தெரியும். சேல்ஸ் வந்து அதிகமா நடக்கும். சேல்ஸ் நடந்தா மட்டும் தான் கண்டிப்பா ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து குடுக்க முடியும். ஸோ சேல்ஸே நடக்கலைன்னா எப்படி வந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க முடியும்? இதுக்கு முன்னாடி பை மோட்ல எல்லாருமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில மெம்பர்ஸ் தான் சேல்ஸ் டீம் வந்து சூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் டீமை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஹாயாக இருந்தாங்க. அப்போது சேல்ஸ் டீமில் உள்ளவங்க கேட்டாங்க, இப்போ நாங்களும் வந்து எஸ்பிஓ சைடு சப்போர்ட் பண்ணுறோம்ல, ஸோ எங்களுக்கு நாங்களும் பாதிக்கிறோம்ல அப்படின்ட்டு அவங்க சைடு கொஸ்டின் எழுப்புறாங்க. அதுவும் நியாயமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து எஸ்பிஓ சைடு வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம சும்மா விட முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம அமௌண்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்து ரீஃபண்டை வந்து நம்ம பையாக கொடுத்துக்கிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை கிளியர் பண்ணிக்கிறணும். அதுக்கடுத்து தான் ரீஃபண்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறதுனால தான் இவ்வளவு டிலே ஆகுது. ரீஃபண்டு கொடுக்கறதுக்கு 3 மாதம் ஆகுது. ஏன்னா ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒர்க்கர்ஸுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து கொடுக்கணும். அந்த கம்பெனி டை அப் பண்ணுற கம்பெனியில் வந்து நம்ம சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் ஒர்க்கர்ஸுக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்கவே முடியாது. எஸ்பிஓ நியூ கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது 2 மாதத்துக்குள்ளே அது வந்து ஃபினிஷ் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அடிஷ்னல் இன்கம் தான். எஸ்பிஓ மாதிரி அது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் தரக்கூடிய ஒரு ஒர்க்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ எஸ்பிஓவில் இன்கம் வர்றது மாதிரி அந்த அடிஷ்னல் ஒர்க்கும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருந்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வரும். நிறைய பேர் வந்து சேல்ஸ் டீமில் இப்போ இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ப்ரொமோஷன் டீம் மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேல்ஸ் டீமில் தான் எல்லாருமே ட்ராவல் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி சேல்ஸ் டீமில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நியூ மெம்பர்ஸ்னாலும் சரி ஓல்டு மெம்பர்ஸ்னாலும் சரி எல்லாருக்கும் அமௌண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். சேம் இன்கம் தான், சேம் டாஸ்க்கு தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கிறதுனால எஸ்பிஓ சைடு நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் வந்து கண்டிப்பாக பிரேக் வந்து விடுவாங்க. ஸோ இந்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் மட்டும்தான். இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரேக்கு. வேலெட் அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆக போகுது. நிறைய பேர் வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி அப்டேஷன் அப்படின்னா, உங்களுடைய வேலெட்டில் 4000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய வேலெட்டில் 4000 இல்லைனா 4000 அபோவ் ஒரு 8000 இருந்துச்சு அப்படின்னா 4000 வந்து கண்டிப்பாக வந்து எஸ்பிஓ சொல்கிற கம்பெனியில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு 4000 பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 4000க்கு கீழே அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இது வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டு. வித்ட்ராவல் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டு தான். ரீஃபண்ட் அமௌண்ட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து 4-5 ஐடி வந்து போட்டிருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு ஐடி மட்டும் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ 4-5 ஐடி நான் போட்டுட்டேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணுறவங்க ஓகே நீங்கள் வந்து ரீஃபண்டை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனும் எஸ்பிஓ தான் கொடுக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட்டில் வந்து ஐடி போட்டிருப்பீங்க. அவங்களும்
பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு கீழே ஒரு நாலேஜபிள் இல்லாத பர்சனை கூட நீங்கள் ஐடி போட்டு நீங்கள் மெம்பர்ஸை வந்து சேர்த்துருக்கீங்க. ஸோ அவங்களும் டிஸ்டர்ப் வந்து பண்ணுறாங்க உங்களை. அதாவது இன்ட்ரோ பண்ண ஆளை டிஸ்டர்ப் வந்து பண்ணுறாங்க. நான் உன்னால் தான் நான் வந்து எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து உன்னால் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு யாருமே சொல்லிடக்கூடாது. அதாவது இன்ட்ரோடியூசரும் பாதிக்கக்கூடாது, எஸ்பிஓ மெம்பர்ஸும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் மட்டும்தான் இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடி வந்து போட்டிருக்கீங்க. அதே மாதிரி தான் எஸ்பிஓவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வந்து நீங்கள் எஸ்பிஓ சைடு பண்ணுறதுக்காக நீங்கள் 6500 2000 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் 6500 பே பண்ணியிருக்கீங்க. இது வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடாது. எஸ்பிஓ சைடு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே பாதிக்கப்படக்கூடாது. எஸ்பிஓவில் அமௌண்ட் வந்து போட்டேன், ஒன்றை நம்பி தானே போட்டேன் அப்படின்ட்டு இன்ட்ரடியூசரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் எஸ்பிஓ ஓகே நாங்களே வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டு கொடுத்துருதோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி எல்லா ப்ராசஸுமே பண்ணாங்க. ஆனால் அந்த ப்ராசஸும் ஒரு சில பேர் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணதுனால நிறைய பேர் வந்து ஃபார்மை வந்து அப்லோடு பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் தான். உங்களுக்கும் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். எஸ்பிஓ சைடு நீங்கள் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்து வரும். அது ரிலேட்டடாக நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த வீடியோவும் நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுவேன். ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான ப்ராசஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியராகும். உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு எஸ்பிஓ அப்டேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.